வெல்கம் டு இன்ஜினியரிங் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்னி பேட்ச். ஓகேவா? இந்த அக்னி எதுக்காக போட்டோம் அப்படின்னா சர்வேயர் அண்ட் டிராஃப்ட் மேக்கர் ஸ்டூடெண்ட்டுக்காக. ஓகேவா? ஆல்ரெடி கரிகாலன் பேட்ச் போயிட்டு இருக்கு, அது ஏஇ அண்ட் ஜீரோ ஸ்டூடெண்ட்டுக்காக. இந்த அக்னி பேட்ச் எதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் ஸ்டூடெண்ட்டுக்காக ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ டெஸ்ட் ப்ளஸ் டிஸ்கஷன் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1 பார்ப்போம். ஓகேவா? டெஸ்ட் 1 பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் தான் கொடுத்தேன். பாருங்க. What is the name of the space enclosed by the margin from the edge of the trim size paper? ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பேஸ் எதுக்கு இருக்கும் ஸ்பேஸ்? What is the name of space? ஓகேவா? enclosed by the margin from the edge of the trim size. எட்ஜில் இருந்து மார்ஜின் கூட சைஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸுக்கு என்ன பேர்னா அது பேர் தான் பார்டர். அது என்னது? பார்டர் நம்ம சொல்றோம். அது என்ன சொல்றோம்? நம்ம பார்டர் நம்ம சொல்றோம். வாட் இஸ் த மினிமம் வித் ஆஃப் பார்டர்? பார்டர் நம்ம கொடுக்குறோம் லெஃப்ட் சைட் ஆஃப் A0 அண்ட் A1 டிராயிங் ஷீட். ஓகேவா? என்ன சொல்றோம்னா சைஸ் பார்த்தீங்கன்னா A0 இருக்கு, A1, A2, A3, A4, A5 வரைக்கும் இருக்கு. இப்போ என்னன்னா A1 அண்ட் A1 ஷீட்டுக்கு மட்டும் என்ன ஆகும்? பார்டர் சைஸ் மாறும். ஓகேவா? லெஃப்ட்ல என்ன ஆகும்? இந்த இடத்துல பார்டர் சைஸ் என்ன அப்படிங்கிறது ஏன்னா A0க்கும் A1க்கும் என்ன சார் வரும் அப்படின்னா 20 mm. ஓகேவா? வாட் இஸ் த சைஸ் ஆஃப் ட்ரிம்டு A4 சைஸ் பேப்பர்? A4 சைஸ் ஷீட் நம்மளுக்கு தெரியும், நம்ம ஜெராக்ஸ் போடுற A4 ஷீட்டு. அவர் சைஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னா 210க்கு 297. ஓகேவா? இது லென்த்து 297 வித்து 210க்கு 297. இதுதான் A4 சைஸுடைய ஷீட்டுடைய சைஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் கேட்பாங்க A4 சைஸோட சைஸ் என்ன அப்படின்னா 210 × 297. இது A4க்கு. ஓகேவா? சப்போஸ் A3 கேட்டோம்னா மேலே 297 × 420, மேலே கேட்டோம்னா A2. ஓகேவா? அது மாதிரி தான் இது A1. அது மாதிரி சைஸ் நாம ஆகிட்டே இருக்கும். இது A4, ஓகேவா? A3, இது A2, இது A5. புரியுதா? இதுதான் A4 சைஸுடைய பேப்பர் சைஸ். அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் கோஆர்டினேட்டர் வித் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், 4 ஆங்கிள்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள்? இப்போ 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். இதை பார்த்தா 4 பக்கம் ஈக்குவலாக வந்து இதுக்கு மட்டும்தான் இருக்கும், இதுக்குமே இருக்காது. பார்த்தாவே தெரியும் 4 பக்கம் ஈக்குவலாக இருக்கும். 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் 4 ஆங்கிள்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள். 4 ஆங்கிள்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள் அப்படின்னா இங்கேயும் 90, இங்கேயும் 90, இங்கேயும் 90, இங்கேயும் 90. ரெக்டாங்கிளுக்கு இருக்கும் 90 இருக்கும். ஆனால் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவலுங்கிறது கண்டிப்பாக ஸ்கொயருக்கு மட்டும்தான் வரும். What is the name of quadrilateral with all 4 sides are different, only 2 sides are parallel and all 4 angles are different? கொஸ்டின் எல்லாம் பாருங்க. 4 சைடுமே டிஃப்ரெண்ட் தான், அதாவது 4 சைடுமே டிஃப்ரெண்ட். அப்போ 4 சைடும் ஒரே டிஃப்ரெண்ட்னாவே ஸ்கொயர் வராது, ரோம்பஸ் வராது, ரெக்டாங்கிள் வராது. அப்போ இது மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஸ்கொயரில் 4 சைடும் ஈக்குவலாக இருக்கும், ரெக்டாங்கிள் 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், ரோம்பஸில் சைட்ஸ் ஆஃப் பேரலாக இருக்கும். ஓகேவா? ஆனால் 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, 2 சைட்ஸ் பேரலாக இருக்கும். அதே மாதிரி 4 ஆங்கிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். 4 ஆங்கிளுமே ஓகேவா? 4 காரணம் ஆங்கிள் இருக்குல்ல, எல்லாமே டிஃப்ரெண்ட்னால ஆன்சர் வந்தது ட்ரெபிசாய்டு. அடுத்து the name of angle is less than 90. less than 90 இருக்கு அப்படின்னா அது என்ன ஆங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? ஆங்கிள் வந்து less than 90 இருந்ததுன்னா ஓகேவா தீட்டானா இருக்கு, less than 90 இருக்கா, 90 கம்மியாக இருந்தால் அக்யூட் ஆங்கிள். இது வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரி இருந்தால் ரைட் ஆங்கிள். ஓகேவா? அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா கிரேட்டர் தென் 90, அக்யூட் ஆங்கிள்னா லெஸ் தென் 90. ஸோ ஆன்சர் வந்து பி தான். ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னா 180. ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஆனது 180 டிகிரி இருக்கும். இதுதான் ஸ்ட்ரைட் ஆங்கிள். புரியுதா? ஸோ லெஸ் தென் 90னா அக்யூட் ஆங்கிள், கிரேட்டர் 90 அப்டியூஸ் ஆங்கிள், 90னா ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா 180 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆங்கிள் மோர் தென் 180? 180க்கு மேலேயே போச்சுன்னா அது என்ன ஆங்கிள்? என்னன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். theta equal to
மோர் தென் 180. ஸோ ஸ்ட்ரைட்டாக தானே 180 அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸ்ட்ரைட் ஆங்கிள்னால் 180 கரெக்டாக இருக்கும். ஓகேவா? What is the name of part of circle with radii 90 degree with each other? சர்க்கிளில் 90 டிகிரி ரேடியஸில் ஓகேவா, ரேடியஸோட 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுறதுனா குவாட்ரண்ட். குவாட்ரண்ட் ஒன்றும் இல்லை, ரேடியஸோட 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுதா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகேவா? ரேடியை இதான் வந்து என்னது? ரேடியை மேக்கிங் 90 டிகிரி வித் ஈச் அதர்னா அது வந்து குவாட்ரண்ட். ஓகே, வாட் இஸ் தி நேம் ஆஃப் a circle between any two points of circumference of or periphery? அது பேர் வந்து சார்ட் நம்ம சொல்லுவோம். அது பேர் வந்து சார்ட். அப்போ என்னன்னா சர்க்கிளா எனி 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா? எனி 2 பாயிண்ட்ஸ் இருக்கா வச்சு நம்ம நம்ம சார்ட்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதான் நம்ம சார்ட்னு நம்ம சொல்கிறோம். ஆர்க்குனா மேலே தான் ஆர்க்கு. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்பேஸ் செப்பரேட்டட் ஆன் டிராயிங் ஷீட் டு மென்ஷன் த டிராயிங் நேம் அண்ட் அதர் பர்டிகுலர்ஸ்? என்ன சொல்கிறாங்கன்னா டிராயிங் ஷீட்டில், ஓகேவா, டிராயிங் ஷீட்டில் கீழே அதாவது ஸ்பேஸ் செப்பரேட்டட் நேம் அதர் பர்டிகுலர் கீழே கொடுத்துருப்பாங்களே அந்த எல்லாம் நேம் எழுதுவோம்ல, அது பேர் என்ன அப்படிங்கிறா? அது பேர் டைட்டில் பிளாக். அது பேர் என்னது? டைட்டில் பிளாக்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அது பேர் என்னது? நம்ம டைட்டில் பிளாக்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? சரி, ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த டெஸ்ட்ல எழுதிட்டு இதையும் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வே டிராஃப்ட் பண்ணது கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸஸ் சேரணும், கிளாஸு டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ சேரணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், கிளாஸு டெஸ்ட் மெட்டீரியல் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.